ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நானும் எதுவும் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு 2 தற்கூறிங்க தெரிகிறாங்களே, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. அந்த எப்படி சொல்கிறது, இது எப்படி சொல்கிறது, எல்லாருமே வரலாம்ல. யார் வேணால் ஒரு அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் அவங்களோட இதை சொல்லலாம். அவங்களோட பணம் அவங்களும் செலவு பண்ணுறாங்க, ஓகேவா? நீ ஏதோ நீ தான் ஒரு பெரிய இந்த நாட்டோட இது மாதிரி, நீ பெரிய டேஷ் மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அது உன் வீடியோவை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தாலும் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீ முதல்ல எதுக்கு யார் பேத்தியதை எதாவது பேசிக்கிட்டே இருக்க? இதில் வர்ற வருமானத்தை வாங்கி திங்கிற உனக்கே இவ்வளோ இருக்குது. நான் உழைச்சி சம்பாரித்து வர்றவங்களுக்குலாம் எவ்வளோ இருக்கும்? உன்னெல்லாம் என்ன சொல்லி உன்னை அடிச்சுன்னு பார்த்தாச்சு, அவுட்டு விட்டு பார்த்தாச்சுன்ற மாதிரி இருக்குது உன்னோட கதைலாம். உன் மூஞ்செல்லாம் பார்க்க இரிட்டேஷனாக இருக்குது, ஓகேவா? ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்னொருத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணி பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அநாகரிகம்னு சொல்லுவாங்க இதை தமிழில், ஓகேவா? உனக்கு அது முதல்ல இருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. முதல்ல அவங்கவுங்க அரசியல்வாதிகளே அவங்கவுங்க அமைதியாக இருக்கிறப்ப நீலாம் என்ன எடுபடியெல்லாம் எதுக்கு பேசுகிறேன்னு தெரில. இன்னொரு அது வைஷ்ணவியா எனக்கு மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் அதை பொய்ஷ்ணவி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் கேட்குறது, பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரில. அது ஒரு பெரிய தற்கொலை. அது மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேஷன் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் தான் முகரக்கட்டை வருதுன்னே எனக்கு தெரில. ஏன்னா அரசியல்வாதிங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதே அவங்களே அமைதியாக இருக்கிறப்ப இந்த எடுபடிங்க தொல்லை தாங்க முடியல. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாருமே தயவு செஞ்சு அந்தமாரி வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் கொடுங்க. இந்தமாரி ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எல்லோரும் பேசலான்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். வரவங்க ஏதோ சொல்ல வரவங்க கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. அப்படி தான் வந்து ஒரு பிக் பாஸ்லேருந்து ஒன்று துரத்தி விட்டாங்களே, இப்போ அதை வளர்த்து விட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம பார்த்து தான். ஸோ அதுமாரி எதையும் வளர்த்து விடாதீங்க தயவு செஞ்சு. அதுங்கெல்லாம் தானாக எங்கேயோ எதோ எப்படி சொல்கிறது, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாரி அங்கே எங்கேயும் ஒன்று கிளம்புதுங்க. இதுங்கெல்லாம் அப்பப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகி அப்பப்போ உசரை வாங்குதுங்க. வர யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ யாரையுமே சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு உண்மையாக உழைக்கிறவங்க நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.